எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாண வயசு வரும்போது அலைன்ஸ் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது. அதை பத்தி இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க அப்படியே சாதம், புளிக்குழம்பு, கேரட் கூட்டு, கீரை கூட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே பேசலாம். சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்காரு. நல்ல சேலரி கூட வாங்கினாரு. எங்க வீட்டு சைடு எல்லாமே அவங்களுக்கு ஓகே, அவங்க வீட்டு சைடு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிவாச்சு. ஃபைனலா தான் நகையை பத்தி பேசினாங்க. அப்ப எங்க வீட்டு சைடு எங்க பொண்ணுக்கு நாங்க இவ்வளவுதான் நகை போட முடியும் அப்படின்னாங்க. அவங்களும் உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு பொண்ணு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு எந்த ஒரு டிமாண்டும் பண்ணல. என்னடா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, எந்த ஒரு டிமாண்டும் பண்ணலன்னு நினைச்ச அடுத்த செகண்டே தான் ஒரு பெரிய செக் ஒன்று வச்சாங்க. மாப்பிளைக்கு மட்டும் 10 பவுன் போட்டுருங்க அப்படின்னாங்க. அது இல்லாம 5 பவுன் செயின், 3 பவுன் பிரேஸ்லெட், 2 பவுன் மோதிரம் அடுக்கடுக்கா வச்சாங்க. இவ்வளோலாம் எங்களால கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு அதை வேண்டாம் அப்படின்னு தைரியமா முடிவெடுத்தோம். அது இல்லாம ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவருக்கு ஒரு செயின் கூட இவ்வளவு நாள் வாங்க முடியாம இருப்பாரு அப்படின்னு தான். ஒருவேளை நல்ல வேலை பார்க்காரு அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா கடனை கிட்டன வாங்கி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னா அந்த லைஃப் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிமாண்ட்ல ஆரம்பிச்ச லைஃப் கடைசி வரை டிமாண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா தைரியமா வேண்டாம் அப்படின்னு முடிவெடுங்க. சூப்பரான ஒரு லைஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.